ஆர் எஸ். சரி, எதுன்னு கண்டுபிடிச்சிருமா? வெரி சிம்பிள், எல்லாமே ஈக்குவலா. ஓகே, திஸ் இஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஏதோ ஒரு லெட்டர், எல்லாமே ஈக்குவல் தானே ஒரு நம்பர், எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு வாட், சம் நம்பர். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், டி. இதுவும் ஈக்குவல் டு வாட், டி. இதுவும் ஈக்குவல் டு வாட், டி. இதுவும் ஈக்குவல் டு வாட், டி. எல்லாமே ஈக்குவல் டு சம் நம்பர். சரியா? அப்போ p minus 2016 is equal to t அப்படின்னா what is p is equal to t plus 2016. ஒரு வேல்யூவை கூட 2016 ஆட் பண்றோம், அதான் வந்து என்னது, p வேல்யூ. ரைட். நெக்ஸ்ட், q plus 2017 is equal to t. இதுல இருந்து என்ன எழுதலாம்? q is equal to t minus 2017. இந்த பிளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ். அதுக்கப்புறம் என்னது, r minus 2018, this is equal to t. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? r is equal to t plus 2018. t plus 2018. ரைட். அதுக்கப்புறம் s plus 2019, this is equal to t அப்படின்னா what is s is equal to t minus 2019. சரி, இந்த நம்பர் எடுத்துங்க. இப்ப இதுல எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர்? ஒரு வேல்யூ ஃபிக்ஸ்ட், டீன்ற வேல்யூ ஃபிக்ஸ்ட். இந்த டீன்ற வேல்யூவா கூட ஆட் பண்ணாதான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும், வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிக்கஸ்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பிக்கஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எங்க வந்து நம்ம பிக்கஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணிருக்கிறோம், 2018 2016. இங்க இது வந்து 1000 வச்சுக்கப்பா. 1000 பிளஸ் 2016, 1000 பிளஸ் 2018, எது பெருசு? இந்த வேல்யூ தான் பெருசு. இது எது கரஸ்பாண்டிங்கா இருக்கு, ஆர். இதே எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா மைனஸ்ல எது பெரிய நம்பர் சப்ட்ராக்ட் பண்றோம், இதுதான் என்னது, ஸ்மாலஸ்ட். நிறைய பெரிய நம்பர் ரிமூவ் பண்ணணும், அப்பதான் ஸ்மாலஸ்ட் ஆகும். ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர் ஆட் பண்ணணும், அப்பதான் என்னது, ஹையஸ்டா மாறும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? புரியலையா? இல்லப்பா, இப்போ டீன்றது வந்து 1000 வச்சுப்போம். இந்த 1000 கூட ஆட் பண்ணாதான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும், வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ ஆட் பண்ணது வந்து நான் வந்து 1500 ஆட் பண்றேன், 1600 ஆட் பண்றேன். இப்போ எது பெருசா இருக்கும்? 1600 ஆட் பண்ணதான் பெருசா இருக்கும். அப்ப இங்க 2016 2018, எது பெரிய நம்பர் இதுல? 2018 தான். அப்ப இதுதானே வந்து பெரிய வேல்யூ. பெரிய நம்பர் கேட்கும் போது இது ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது, ஆர் தான் வந்து ஆன்சர். இதுவே ஸ்மாலஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர்னு கேட்கிறேன். இதுவே ஸ்மாலஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா the answer should be this. ஏன், இந்த 1000ல நான் 500 சப்ட்ராக்ட் பண்றேன், 400 சப்ட்ராக்ட் பண்றேன், எது எனக்கு பெரிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுக்கும்? 500 பெரிய நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கிடைக்கும். சரியா? அப்போ இங்க பெரிய நம்பர் என்னது, 2009. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2019 தான் பெரிய நம்பர். அப்போ இதுதான் என்னது, ஸ்மாலஸ்ட். எஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட், ஆர் இஸ் த லார்ஜஸ்ட். புரிஞ்சா? எஸ். சரி. ஸோ இது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒரே ஒரு கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிப்போம். வில் ஸ்டாப் வித் திஸ் கொஸ்டின். நம்பர் ஆஃப் டிவைசஸ், ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா சொல்லிட்டு இந்த சம்மோட ஸ்டாப் பண்ண போறோம். சரியா? ஓகே. சரி, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ டேக் சம்திங் லைக் 42. 42க்கு எவ்வளவு டிவைசஸ் இருக்கு? இந்த 42ன்ற நம்பருக்கு எவ்வளவு டிவைஸ், 1 டிவைட் பண்ணுமா, 2 டிவைட் பண்ணுமா, 3 டிவைட் பண்ணுமா? ஸோ எவ்வளவு டிவைசஸ் இருக்கு அந்த 42க்கு, அதை கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு வந்து லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த 42வை யூ ஹேவ் டு ரைட் as a ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். இப்போ பிரைம் நம்பர்ஸ் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. ரைட், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்.
அப்போ இது என்ன பண்ணும்? 2 ஆல டிவைட் பண்ணா இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 21. 3 ஆல டிவைட் பண்ணா இட் இஸ் கோயிங் டு பி 7. கரெக்டா? இப்போ இந்த 42 நான் எப்படி எழுதலாம்? 42 is equal to 2 into 3 into 7. 6 sevens are 42. I have to write as a product of prime numbers. I have written. எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை என்ன பண்ணும்? இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் எழுதணும். இப்போ பவர்ல என்ன இருக்கு பாரு, இதுக்கு தலைக்கு மேல என்ன இருக்கு? பவர்ல என்ன இருக்கு? 111. கரெக்டா? இந்த பவர்ல இருக்கிற நம்பர் என்ன வந்தாலும் என்ன பண்ணி அதான் கூட 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்? 1 plus 1 என்னது? 2 into again 1 plus 1 2 into 1 plus 1 2. என்ன ஆன்சர்? 8. There are 8 devices for this 42. ஒன்னு வந்து 42க்கு வந்து 1 டிவைசர், 2 டிவைசர், 3 டிவைசர், 4 டிவைசரா? 4 டிவைசரா? இல்ல. நோ 5, 6, 7, then what? 21, 42. மொத்தம் 4 இருக்கா? 4, 4, 8. இன்க்ளூடிங் 1 அந்த நம்பர். 1 இன்க்ளூட் பண்றோம், அந்த நம்பரை இன்க்ளூட் பண்றோம். அதா கூட சேர்த்து மொத்தம் எவ்வளவு இருக்கு டிவைசர்? 8 டிவைசஸ். 8 டிவைசஸ். ஒன்னு மிஸ் ஆகுதே. என்னது? ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுதே. 13. 13 எப்படிமா? 3 times 39 தானே ஆகும். 14. 4 timesனா it is going to be 52 இல்ல? 14, 14. 14, 14. Yes. 30, 42. 14 is the answer. மொத்தம் that's what you cannot find. இதுவே 42 இதுக்கே நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் பண்றோம்ல. இதே வந்து ஒரு 3 digit நம்பர்னா 3 digit நம்பர் something like 532. எவ்வளவு டிஜிட் எவ்வளவு டிவைஸ் இருக்குன்னு என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ணிடலாம்? we can factorize. இதை என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பவர்ல என்ன இருக்கோ அதா கூட 1 ஆட் பண்ணி, ஆமா நம்பர் இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க முடியும். எந்தெந்த டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. you cannot find what are the devices. You can find what is the total device. Number of devices only you can find, not the numbers. சரி, இந்த மெத்தட்ல நம்பர் ஆஃப் டிவைசஸ் 8 that you can find. சரியா? சோ இதான் லாஜிக். இப்போ இந்த லாஜிக் இந்த நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின்ஸ் வரலாம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட் டைரக்டா கேட்கல. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்பர் ஆஃப் டிவைசர், ஒரு நம்பருக்கு நம்பர் எத்தனை டிவைசர் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் லாஜிக். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் எழுதணும், பவர் என்ன வருதோ அதை ஒன்னா ஆட் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இதுக்கு ஃபார்முலாலாம் எழுதுவாங்க, நான் எதுவும் எழுதல, டைரக்டா சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி சரி, அதில் ஃபார்முலாலாம் கிளாஸ்ல இப்ப இல்ல. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்றது? நீங்க என்ன சார் ஏதோ சொன்னீங்க, இங்க ஏதோ கொஸ்டின் இருக்கு. Let x be a positive integer such that 7x plus 96 is divisible by x. இந்த நம்பர் எதால டிவிசிபிள்? x ஆல டிவிசிபிள். How many values of x are possible? இந்த x க்கு பதிலா எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? இதுதான் கொஸ்டின். ஓகேவா?
ஸோ 7x plus 96 இதை என்ன பண்றாங்க எக்ஸால டிவைட் பண்றாங்க. எக்ஸால டிவைட் பண்ணும்போது சியர் இந்த 7x இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? நீ எக்ஸுக்கு என்ன எடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி டிவிசிபிள். எக்ஸுக்கு 1 எடுத்தாலும் இந்த 7x டிவிசிபிள். எக்ஸுக்கு 2 எடுத்தாலும் இந்த 7x டிவிசிபிள். கரெக்ட் தானே? கரெக்ட் தானேப்பா? சி இது இப்படியே இதெல்லாம் 7x by x plus 96 by x. இங்க நீ என்ன x என்ன எடுத்தாலும் இந்த 7x is divisible. சரியா? இந்த x இங்க இருக்குல்ல, அந்த x என்னவா இருக்கணும்? 96 டிவைட் பண்ணணும். 96 டிவைட் பண்ற நம்பர் எவ்வளவு இருக்கு? அதான் பாசிபிலிட்டி. இந்த 96 டிவைட் பண்றதுக்கு எவ்வளவு x வேல்யூஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு 96 ஓட டிவைசஸ் எவ்வளோ, அதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 96 ஓட டிவைசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 96. 96 you have to write as what? Product of prime numbers. So it is going to be 2 ஆல divide பண்ணா it is going to be what? 48. And then 2 ஆல divide பண்ணா 24. Again 2 ஆல divide பண்ணா 12. Again 2 ஆல divide பண்ணா it is going to be 6. Again 2 ஆல divide பண்ணா it is going to be 3. So 2, 4, 5. அப்போ 96 you can write as 2 power 5 into 3. 3 na 3 power 1. அப்போ மொத்தம் டிவைசஸ் எவ்வளோ? Number of devices, it is going to be 5 plus 1 6 into what? 2. It is going to be what? 12. அப்போ மொத்தம் 96க்கு 12 டிவைசஸ் இருக்கு. கரெக்டா? அந்த 12 டிவைசஸ் என்ன பண்ணும்? 7x டிவைட் பண்ணு. நீ x என்ன பண்ணா என்ன எடுத்தாலும் 7x is divisible. 96 devices of 96 are what? மொத்தம் 12 இருக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு, மொத்தம் 12 டிவைசஸ். அப்போ 12 நம்பர்ஸ் இருக்கு. there are 12 possibility for x. இங்க எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? 12 பாசிபிலிட்டி. அதே தான் இந்த இங்கேயும். அப்போ டோட்டலா என்னது? 12 பாசிபிலிட்டி. 12 is the answer. ஸோ டைரக்டா இல்ல, இன்டைரக்டா இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க வந்து 96 ஓட டிவைசஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ, அவங்க எக்ஸோட வேல்யூ கேட்கல, how many values of x are possible. இந்த எக்ஸ்ன்ற பிளேசஸ்ல எவ்வளவு வேல்யூஸ் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. 12 வேல்யூஸ் பாசிபிள். அவங்க வாட் ஆர் த நம்பர்ஸ் கேட்கலையே. நான் 12 வேல்யூஸ் 12 டிவைசஸ் பாசிபிள் சொல்றேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. புரிஞ்சா? சரி. So what is that we have learned today? Basic concepts in number system. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து we discuss even odd அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் என்னது கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட். அதுக்கப்புறம் என்னது லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்றது மல்டிப்ளை பண்றது அது. சரியா? அண்ட் நம்பர் ஆஃப் டிவைசஸ். சரியா? புரியுதா? அப்போ பேட்டர்ன், யூபிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்கு, சிசாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு. சரியா? நம்பர் சிஸ்டம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தேர் ஆர் மெனி மோர் கான்செப்ட் நம்பர் சிஸ்டம். நான் சொன்னல 4 கிளாஸ்க்கு வந்து நம்பர் சிஸ்டத்திலே வரும். ஓகே, வில் டிஸ்கஸ் ரிமைனிங் திங்ஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது கேட்கணுமா? ஓகே,